ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். நம்ம பெரிதும் எதிர்பார்த்தது போல தாங்க T20 தொடருக்கான இந்திய அணியை அறிவித்தும் இருக்கிறது BCCI. டெஸ்ட்டில் விளையாண்டுட்டு இருக்க எல்லா வீரருக்குமே ஓய்வு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் மீண்டும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிரான T20 தொடரை விளையாட இருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதி முதல் T20 போட்டி நடைபெற இருக்கிறது. இதற்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை தற்போது BCCI அறிவித்தும் இருக்கிறது. இதில் ஹர்திக் பாண்டியாவுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து சொதப்பி வந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த பட்சத்திலும் தற்போது சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் இளம் வேகப்பந்து வீச்சாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 155 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய மயக் அகர்வாலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த T20 தொடரில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையில் அறிவிக்கப்பட்ட அந்த 15 பேர் கொண்ட அணியை தற்போது பார்த்து விடலாம். சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் துபே, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஜிதேஷ் சர்மா, ஹர்தீப் சிங், ஹர்திஷ் ராணா, மயக் யாதவ். இந்த 15 பேர் கொண்ட இந்திய அணியை தான் தற்போது BCCI அறிவித்தும் இருக்கிறது. இதில் இருந்து 11 பேர் கொண்ட 11 தான் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு எதிராக T20 போட்டியில் விளையாட இருக்கும். இதில் குறிப்பாக ரிங்கு சிங், சஞ்சு சாம்சங், ரியான் பராக், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 போட்டிகளிலுமே வாய்ப்பு கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.